சமீபத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி பல பொருட்களின் வரி விகிதங்கள் மாற்றப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களால் ஏற்படும் தாக்கங்கள் இதோ. விலை குறையும் பொருட்கள். தினசரி பயன்பாட்டு பொருட்களான தலைமுடி எண்ணெய், ஷாம்பூ, பற்பசை, சோப்பு, பிரஷ், ஐஸ்கிரீம் மற்றும் பிஸ்கட் போன்ற அன்றாட பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி 18% அல்லது 12% இருந்து 5% ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இது நுகர்வோர் செலவை கணிசமாக குறைக்கும். மளிகை பொருட்கள், பனீர், நெய், வெண்ணெய், பாஸ்தா, கார்ன்ஃபிளேக்ஸ், ஜாம் மற்றும் ஊறுகாய் போன்ற பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களின் வரி 12% முதல் 18% இருந்து 5% ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஆடைகள் மற்றும் காலணிகள். 2500 ரூபாய் வரையிலான ஆடைகள் மற்றும் காலணிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% ஆக குறைந்துள்ளது. மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள். சில அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது அல்லது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. மின்சார உபகரணங்கள், குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி, வாஷிங் மெஷின் மற்றும் ஏசி போன்ற பொருட்கள் மீதான வரி 28% இருந்து 18% ஆக குறைக்கப்பட்டுள்ளது. விலை உயரும் பொருட்கள். புகையிலை பொருட்கள், பான் மசாலா, குட்கா, சிகரெட் மற்றும் பீடி போன்ற பொருட்களின் மீதான வரி 40% ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருள், நிலக்கரி மீதான ஜிஎஸ்டி வரி 5% இருந்து 18% ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆடம்பர வாகனங்கள், உயர் ரக சொகுசு கார்கள் மீதான வரி 40% ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றங்கள் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை அளிக்கும். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவதால் மாத பட்ஜெட்டில் கணிசமான தொகை சேமிக்கப்படும். அதே சமயம் ஆடம்பர மற்றும் புகையிலை பொருட்கள் பயன்படுத்துபவர்களின் செலவு அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த ஜிஎஸ்டி மாற்றம் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது.